Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த அக்டோபரில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே ராணுவ மோதல் ஏற்பட்டது. ஆப்கான் தாலிபான்களின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாத பாகிஸ்தான் ராணுவம் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆப்கன் அரசு தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தியது. இரு நாடுகளுக்கும் இடையே ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் முடிந்தது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி 21 ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் அத்துமீறி வான்வழி தாக்குதல்களை பாகிஸ்தான் விமானப்படை நடத்தியது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே நாள்தோறும் மோதல்கள் நடந்து வருகின்றன. தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் தாலிபான்களின் முகாம்கள் மற்றும் ரகசிய மறைவிடங்கள் ஆகியவற்றை குறிவைத்து சமீபத்தில் பாகிஸ்தான் விமானப்படை தீவிர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. மேலும் காந்தகார் விமான நிலையம் அருகே உள்ள அல்பதர் படையின் தலைமையகம், தலைநகர் காபூல் மற்றும் பாத்திகா பகுதிகளில் உள்ள இராணுவ தளங்கள் மீதும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன. காந்தகார் விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் கிடங்கு மற்றும் குடியிருப்புகள் தாக்கப்பட்டதாக தாலிபான்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே குனார் மாகாணத்தில் 48 மணி நேரத்தில் 270 ராக்கெட்டுகள் மற்றும் பீரங்கி குண்டுகள் வீசி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குனாரின் தகவல் மற்றும் கலாச்சாரத்துறையின் தகவல் இயக்குநர் ஜியாவுர் ரஹ்மான் ஸ்பின்கர் மாகாணம் முழுவதும் பாகிஸ்தான் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு பதிலடியாக கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் கோஹாட் பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவத்தின் முக்கிய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் கோஹாட் பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டரில் உள்ள துராந்து எல்லை போர் கட்டளை மையம் மற்றும் கோஹாட் கட்டளையின் தளபதியின் அலுவலகம் ஆகியவையும் தாலிபான்களால் தாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டளை மையம், ஆயுத கிடங்குகள் மற்றும் வீரர்களின் தங்கும் விடுதிகள் ஆகியவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தக்கியை தொலைபேசியில் அழைத்து பேசிய சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, இரு நாடுகளும் இராணுவ வலிமையை காட்டாமல் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். எல்லைப் பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்திருப்பதால் எல்லையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு புலம்பெயரத் தொடங்கியுள்ளனர்.